இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக குருத்தோலை ஞாயிறு தின வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஏசப்பா ஒரு வெற்றிகரமான பவனி எருசலேமுக்குள் கடந்து வருவதற்காக மேற்கொண்டதை நாம் எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆரம்பிக்கும் போது 12 பேரோடு அவர் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பித்தார். ஆனா எருசலேம் நகரத்துக்குள்ள நுழையும் போது திரளான ஜனங்கள், ஏன்னா அது ஒரு பண்டிகை காலம், பஸ்கா பண்டிகைக்காக முழு இஸ்ரவேலர்களும் எருசலேமிலே கூடியிருந்த காலம். ஒருவேளை லட்சங்களா கூட அந்த கூட்டங்களின் எண்ணிக்கை என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஏசப்பா கழுதையின் மேல பவனி வந்தது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். ராஜாக்கள் பொதுவாக யுத்தத்திற்கு செல்லும் போது குதிரைகளில் செல்லுவார்கள். அதே நேரத்தில் வெற்றிகரமான பவனி அந்த ஊர்வலமாக வரும்போது கழுதையின் மேல அவர்கள் பவனியாக வருவது வழக்கம். இஸ்ரவேலிலே ஒரு கலாச்சார பின்னணியம் இருக்கிறது. அங்க இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, ஒரு குதிரையினுடைய விலை ஒட்டகத்தின் விலையை காட்டிலும் கம்மியாம். அதே நேரத்தில் அந்த ஒட்டகத்தின் விலை கழுதையின் விலையை காட்டிலும் கம்மி அப்படின்றான். அப்ப கழுதை எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்பதை யூத கலாச்சாரத்தின் அடிப்படையில நாம் அறிந்து கொள்ளலாம். ராஜாவை போல பிரதானமானவர்கள் மாத்திரம்தான் இந்த மாதிரி கழுதையில பவனி வருவது வழக்கம். அப்போ தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வெளிப்படும்படியாக சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் குறிப்பிடப்பட்ட அந்த வார்த்தையின்படியே மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். இயேசு யூதர்களுக்கு ராஜா என்பதை இது மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறார். இயேசுதான் பலியாக போகிற ஒரு ஆட்டுக்குட்டி. ஆயிரக்கணக்கான ஆடுகளை பலியிடுவது வழக்கமா இருந்தாலும் பிரதானமாய் தேர்வு செய்யப்படுகிற ஒரு ஆடு இப்படி பவனியாக அழைத்து வரப்படுவது வழக்கம். பாருங்க, இதுதான் நமக்காக பலியிடப்பட போகிறது என்பதற்கு அடையாளமா ஒரு ஆட்டுக்குட்டி வருவது போல இயேசு இந்த முழு உலகத்திற்கும் பலியாக போகிற ஆடு என்பதற்கு அடையாளமாக அவர் பவனியாக வந்தார். ஏதேனில் ஆதாம் ஒருவன் பாவம் செய்த போது அவன் ஒருவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட்டது. பஸ்கா ஆட்டுக்குட்டி ஒவ்வொரு குடும்பத்திற்காக என்று இஸ்ரவேலர்களுக்கு முதலாவது பிரமாணமாக எகிப்திலே கொடுக்கப்பட்ட போது ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டி. ஆனா பாருங்க, இப்போ இந்த இடத்துல இயேசு பலியாவது ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கோ அல்ல, முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பதை ரெப்ரசன்ட் பண்றது தான் இந்த வெற்றிகரமான பிரவேசம். இங்கே அவர்கள் எல்லாம் ஓசன்னா என்று அவரை வாழ்த்துகிறத பார்க்கலாம், வரவேற்கிறத பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆரவாரம் செய்வதை பார்க்கலாம். அந்த ஓசன்னா என்கிற அந்த வார்த்தை எங்களை இரட்சியும் ஆண்டவரே, சேவ் us O Lord என்று அவர்கள் அழைக்கிறார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த உலக பிரகாரமான அடிமைத்தன வாழ்விலிருந்து, இந்த ரோம சாம்ராஜ்யத்தினிடத்திலிருந்து எங்களை விடுவித்து நீர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். உண்மையிலேயே அர்த்தம் புரியாமல் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அவரை வாழ்த்தினார்கள், அவரை வரவேற்றார். ஆனால் இயேசு இந்த உலக பிரகாரமான ராஜ்யத்துல ஒரு புரட்சி செய்து தான் ராஜாவாக அரியணையில் அமர்வதற்கு அவர் வரவில்லை. மனுக்குலம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனோடு ஆளுகை செய்யும் ஒரு மிக பெரும் பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளும்படியாகவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை பின்னாட்களில் தான் ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். ஆகவே இன்றைக்கு நாம் இயேசுவை உண்மையான இரட்சகராக அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த உண்மையை அறியாத ஜனங்கள் இந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நம் பாரத்தோடு ஜெபிப்போம். இயேசுவின் வெற்றிகரமான இந்த பவனி என்ன நோக்கத்திற்காக செய்யப்பட்டது என்பதை அறிய வேண்டிய பிரகாரம் இன்றைக்கும் யூதர்கள்
அறிந்து கொள்ள ஜெபிப்போம். உலக மக்கள் அறிந்து கொள்ள ஜெபிப்போம். கர்த்தரே ஆண்டவரும் இரட்சகருமாய் ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆளுகை செய்வாராக. ஆண்டவரே, இந்த குருத்தோலை ஞாயிறு என்னென்ன நோக்கத்திற்காக அனுஷ்டிக்கப்படுகிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல், இது மேசியாவின் வாழ்வில் ஆண்டவருடைய திட்டத்தின் நிறைவேறுதல் என்பதை அறிந்து உம்மை குறித்ததான காரியங்களை புரிந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு இது எவ்வளவு ஆசீர்வாதமாய் மாறியிருக்கிறது என்பதை நினைத்து நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்க கிருபைத்தார். இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் அனுபவம் உண்டாக இந்த ஆராதனை எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் மாற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.